السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அளவிலா கருணையுள்ள இறைவன் இந்த குர்ஆனை கற்றுத்தந்தான். அவனே மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் ஓர் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. மேலும் நட்சத்திரங்கள், மரங்கள் ஆகிய அனைத்தும் சிரம் பணிந்து கொண்டிருக்கின்றன. அவன் வானத்தை உயர்த்தினான், தராசை நிலைநாட்டினான். நீங்கள் தராசில் நீதி தவறிவிடக் கூடாது என்பதற்காக. மேலும் நீதியுடன் மிக சரியாக நிறுவுங்கள், தராசில் எடை குறைவு ஏற்படுத்தாதீர்கள். பூமியை அவன் எல்லா படைப்புகளுக்காகவுமே அமைத்தான். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى قرآن كريم وقرآن مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. இந்த கூடி இருக்கும் அனைவருக்கும் என் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பொழியட்டும் என பிரார்த்தித்த வண்ணமாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா, இஸ்லாமிய பெண்களை காப்போம், கற்பிப்போம். இதுதான் என்னோட டாபிக். ஒரு சமுதாயத்துல உண்மையான உயர்வுன்னு என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு சமுதாயத்துல பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் ஒரு பாதுகாப்பும் கல்வியும் தான் முக்கியம். ஒரு பெண் உயர்ந்தா அந்த குடும்பமே உயரும். ஒரு குடும்பம் உயர்ந்துச்சுன்னா சமுதாயமே உயரும். ஒரு சமுதாயம் உயர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல தலைமுறை உயரும். ஆனா நம்ம வரலாற்று திருப்பி பார்த்தோம்னா இந்த நிலைமை எப்போதும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி பல சமுதாயத்துல பெண்கள் தாழ்ந்து அவங்களோட மரியாதையே இல்லை. அவங்களுக்கான மரியாதையே அவங்க கொடுக்கல, உரிமையும் அவங்களுக்காக கொடுக்கல, யாருமே அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இல்லை. இன்னும் சில சமுதாயத்துல பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயுமே உயிரோட புதைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த பெண் குழந்தை பிறந்தாலே அவமானம்னு நினைக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்தாலே அவமானம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு காலத்துக்கும் ஒளியா இருக்கிறது இஸ்லாம் மட்டும்தான். அதே போலதான் இஸ்லாம் பெண்களை அடக்கிறது இல்லை, அடக்கி வைக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பையும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், உங்களில் ஒரே ஆன்மாவில் தான் நான் படைத்தேன்.
இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்துல ஆணும் பெண்ணும் மதிப்புடையவர்கள் தான், சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அது இந்த உலகத்துக்கு பெரிய பாடமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்து கேக்குறாரு, எனக்கு நல்ல நடத்தைய பெற மிக தகுதியானவங்க யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க. 2வது முறையும் கேக்குறாங்க, உன்னுடைய தாயின்னு சொல்றாங்க. 3வது முறையும் கேக்குறாங்க, அப்போ உன்னோட தாயின்னு தான் சொல்றாங்க. ஒரு பெண்ணை மதிக்கிறதுனால அந்த பெண்ணோட மரியாதையும் அவளோட பாதுகாப்பும் அவளோட உரிமையும் உயருது. ஆனா இன்னைக்கு நான் இந்த பேசுற தலைப்புல 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து காப்போம், கற்பிப்போம். ஒரு பெண் காக்குறது அப்படிங்கிறது அவங்கள வீட்டுல வச்சு கூட்டுறதுக்கு இல்ல, அவங்களுக்கு நல்ல கல்வியை சொல்லி கொடுத்து, நல்ல ஒழுக்கமான கல்வியை சொல்லி கொடுத்து, ஒழுக்கத்தை கத்து கொடுத்து, அவங்கள மரியாதையா நடத்தி அவங்களோட உரிமைகளை அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பெண் குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி முடிஞ்சோடனே நம்மளோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதோட அந்த கடமை முடியல. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருக்கு இஸ்லாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல, இனி எதுக்கு உனக்கு சொத்து அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை, என்னுடைய தாய் தகப்பன் வீட்டுல இருந்து சொத்து அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நிறைய பெண்கள் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. சில வீட்டுல எல்லாம் கணவன் இல்லாத பெண்மணிகள் தன்னோட குழந்தைகளை தனி ஆளா நின்று வீட்டு வேலையும் செஞ்சு வெளி வேலைகளும் செய்யறாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் செஞ்சு வெளி வேலையும் செஞ்சு தான் குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தனக்குன்னு எந்த ஒரு ஆசையுமே இருக்கும். ஆனா அவங்க அதை வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும், தான் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி சில சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்கள வந்து மதிக்கிறது இல்ல, அவங்கள வந்து அவங்களுக்கு பயமும் அச்சமும் ஜாஸ்தியா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, ஒரு பெண்ணை ஒரு சமுதாயம் பாதுகாக்கணும், அது அவங்க சமுதாயத்தோட கடமை. ஒரு மகளா இருந்தாலும் அவ ஒரு சகோதரிய பாதுகாப்பா, ஒரு சகோதரியா இருந்தா ஒரு தாயை பாதுகாப்பா. அதுவே அடுத்த வார்த்தை என்னன்னா கற்பிப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீ 12th வரைக்கும் முடிச்சிட்டீல, அப்புறம் எதுக்கு இனி உனக்கு படிப்பு, இனி உனக்கு அந்த படிப்பெல்லாம் தேவையில்லைல, நீ கல்யாணம் பண்ணி போ, அங்க போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை, நம்ம பெண்களை படிக்க வைக்கணும். அது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானது. இஸ்லாம் இதுக்கு ஒருபோது தடைய இருக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறிவு தேடுறது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமைன்னு சொல்றாங்க. இந்த முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இப்போ ஒரு பெண் வந்து கல்வி கத்துக்கிட்டா என்ன ஆக போகுது, அவ போய் நாளைக்கு அந்த சமையல் தானே நிக்க போறா, அப்புறம் எதுக்கு அவளுக்கு கல்வின்னு கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை, அவ அந்த கல்வியை கத்துக்கிட்டானா அவ மட்டும் படிக்காம அவ தான் குழந்தைங்களுக்கும் சொல்லி தருவா, நிறைய பெண் மக்கள்களுக்கும் நிறைய பேத்துக்கு அவ அந்த கல்வியை எட்டி வைப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு குழந்தையோட முதல் பள்ளி எது தெரியுமா? அவளோட தாயோட மடிதான். அதே மாதிரி ஒரு முதல் ஆசிரியர் யாருன்னா அவ தாய் தான். அவ தாய் படிச்சா அவ குழந்தைங்களுக்கு சொல்லி தருவா. குழந்தைங்களுக்கு சொல்லி தரதும் இல்லாம நிறைய பெண் மக்களை வளர்த்தி விடுவா. ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி, அவங்க பேரு மரியம். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க பேரு வந்து ஆமினா. அந்த ஆமினா வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண்களுக்கு ஒரு பிள்ளைக்கு எதுக்கு போய் படிப்பு சொல்லித்தர, அவ நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணி ஒரு மூலையில இருக்க போறா, அவளுக்கு எதுக்கு அவ படிக்கணும்னு சொன்னா. அப்ப அழுதுட்டே சொல்றாங்க, இல்ல எனக்கு தான் படிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, ஆனா என் புள்ளா படிக்கணும், நல்லா படிச்சு 4 பேத்துக்கு அவ உதவி செய்வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த குழந்தை வந்து நல்லா படிச்சு ஒரு டாக்டரா அவ வரா. ஒரு டாக்டரா வந்ததுக்கு அப்புறம் அவ வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தவங்க வராங்க. வந்து அவங்க வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு ஒரு அம்மா வராங்க. ஒரு
என் குழந்தைய நீ காப்பாற்றி தருவியாமா? என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, நான் நிறைய ஆஸ்பத்திரியில போய் கேட்டேன், என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு என்னை துரத்தி விட்டுட்டாங்க, உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன், என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பிள்ளை அந்த குழந்தைக்கு சிகிச்சை பண்ணி இலவசமா சிகிச்சை பண்ணி கொடுக்குறோம். அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் என்னை துரத்தி விட்டாங்க, நீ மட்டும் ஏமா என் குழந்தைய காப்பாத்துறேன்னு கேட்கும்போது, உங்களோட நிலைமையிலதான் எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா உங்களை மாதிரிதான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, படிக்க வச்சனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், 4 பேத்துக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெண் பல தலைமுறைகளை அவ உருவாக்குவா. அதனால இஸ்லாமிய பெண்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். சில குடும்பத்துல நீ எல்லாம் படிக்கலாம் ஒண்ணு வேணாம், குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்றாங்க, யார் ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அவங்க நல்ல முறையில படிச்சு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களும் நானும் சொர்க்கத்துல ஒன்று போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆயிஷா அலி அவங்கள உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயிஷா அலி அவங்க நிறைய அறிவை கத்துக்கிட்டாங்க, நிறைய ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞரா அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பேத்துக்கு கல்வியை கத்து கொடுத்து நிறைய சஹாபாக்களை அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. அவங்க 2000க்கும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே எவ்வளவு அறிவுள்ள பெண்கள் இருந்திருக்காங்க. அடிமை பெண்கள் கூட அறிவுடையவர்களா இருந்திருக்காங்க. கல்வி அறிவையும் குர்ஆன் அறிவையும் மார்க்க அறிவையும் கத்துக்கிட்டவங்களா இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் சில பேர் வீட்டுல முடங்கியே இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு நம்ம கல்வியை சொல்லி கொடுக்கறதும் நம்ம கடமை. நம்ம அவங்கள ஊக்குவிச்சாதான் அவங்க தைரியமா போய் படிச்சுட்டு வருவாங்க. என்னைக்கு அவங்க வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல மாற்றத்தையும் உருவாக்குவாங்க, சமூகத்தையும் அவங்க மாற்றத்தை உருவாக்க வைப்பாங்க. அதனால ஒரு பெண் திருந்தினால் ஒரு சமுதாயமே திருந்தினதுக்கு சமம்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அறிவுள்ள தாய் ஒரு குழந்தைய நல்ல மனுஷனா உருவாக்க முடியும். ஆனா கல்வி இல்லாத ஒரு தாய் ஒரு தலைமுறையே இருட்டுல வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு தாய்க்கும் சரி ஒரு பெண்மணிக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள வீட்டிலே இருக்க விடாம அவங்கள படிக்க அனுப்புங்க. அவங்க வீட்டுல இருந்தே படிச்சாலும் சரி, வெளியில போய் நிறைய கத்துக்கிட்டாலும் சரி, அவங்க நல்ல கல்வியை அவங்க கத்துப்பாங்கன்னு நம்பி அவங்கள தைரியமா சொல்லி அனுப்புங்க. பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல அனுப்புங்க. இப்போ ஆலிம் படிச்ச பெண்களை ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைய ஆலிம் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை படிச்சு ஒரு நல்ல இடத்துல இருக்கானா, அந்த ஆலிம் படிக்க வச்ச பெற்றோர்களை நாளைக்கு அல்லாஹ் எழுப்பும் போது தலையில கிரீடம் வச்சு எழுப்புவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைங்களை எவ்வளோ படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அவங்கள படிக்கிறதுக்கு பாதுகாப்பா நம்ம அனுப்பணும், அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். சொத்துல உனக்கு உரிமை இல்லை நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை, அவங்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும். அவங்க எப்போதுமே அவங்க நன்மை செஞ்சா நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும்ல. ஒரு பெண்மணி படிக்கிறதுனால இவ படிச்சு என்ன பண்ண போறான்னு நினைக்காம அவங்கள நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷன் இருந்தா நம்மளுக்கும் அது சந்தோஷம், நம்மளுக்கும் அது பெருமை தான். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அஸ்மா ரலி அவங்க ஒரு சஹாபி பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு அனஸ் ரலி அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நினைச்சிருந்தா அவங்க கூட வச்சு அவங்க கூட பார்த்துருக்கலாம். ஆனா அவங்க குர்ஆன் கல்வியையும் நிறைய அறிவை கத்துக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட விட்டோனையும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என் மகன் உங்கள்கிட்ட தான் வளரணும், உங்ககிட்ட இருந்து நிறைய அறிவை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அனஸ் ரலி அவங்க 10 வருஷம் இருக்காங்க. 10 வருஷம் இருந்ததுல அவங்க நிறைய அறிவை கத்துக்கிட்டு நிறைய பேத்துக்கு எத்தி வச்சு அவங்க இன்னைக்கு அவங்களோட அனஸ் ரலி அவங்களோட ஹதீஸ்களை இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய மக்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தாய், ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணி முடிவெடுத்து அவங்க கொண்டு போய் விட்டதுனாலதான் இன்னைக்கு அந்த அனஸ் ரலி அவங்கள பத்தி இன்னைக்கு உலகமே பேச ஆரம்பிக்குது.
இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் நம்ம வீட்டு பெண்களை நல்லபடியா பார்த்துப்போம். அவங்களுக்கு உண்டான கல்வியை நம்ம தைரியமா கொடுத்து அவங்களுக்காக நம்ம அனுப்புவோம் என்று பிரார்த்தித்த வண்ணமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.